ஓகே, வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து 21 அக்டோபர் 2025. ஓகே, அதான் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு நியாயம் கிடச்சே ஆகணும். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து ஆமாம் எனக்கு எதிராக தான் போய் சொன்னாங்க, எனக்கு எதிராக தான் பேசினாங்க. எப்போனா ஒரு 17 வயசுலேருந்து, பெரிய பையனுக்கு 17 வயசு, அப்புறம் 16 வயசு ரெண்டாவதுக்கு, அப்புறம் ரெட்டை பிள்ளைங்களுக்கு 2 வயசு குறவு, அப்போனா 13-14 வயசு. ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க மேலே பழி போடுறீங்க, பையன் செஞ்சான், பிள்ளைங்க செஞ்சிச்சிங்க, பிள்ளைங்க பெற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பெரிய எருமை மாடுங்களுக்கு, விஐபி எருமை மாடுங்களுக்கு அருள் இல்லைன்னா பிள்ளைங்க மேலே சொல்லி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று, என் குடும்பம் ஆமாம், என் புருஷன், எங்கள் மாமியார் ஆமாம், நான் எந்த ஒரு தப்பு செய்யாமல் அவங்க வந்து நிறையா, அதாவது இந்த நெட்வொர்க் சொல்லி தான் செஞ்சாங்க தவிர மித்தபடி அவங்களா செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களா செய்கிறதுக்கு அவ்வளோ மூலியம் இல்லை, அப்படிப்பட்ட அவங்க குடும்பமும் இல்லை. ஏன்னா எங்கள் மாமியாலாம் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பேசக்கூட மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் செய்ய சொன்னீங்க, ஸோ செஞ்சாங்க. என்னைய உருவாக்குனதே வந்து என்னத்துக்குன்னா, கொஞ்ச நேரம் உருவாக்குனதே என்னத்துக்குன்னா வேர்ல்ட் பீஸ். இந்த சண்டையை நிப்பாட்டணும். இந்த சண்டையை எப்படி நிப்பாட்டுறது அப்போனா எனக்கு புரிய வைக்கணும். ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல, ஒன்றும் தெரியல. லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் கொடுக்கப்பட்டோன்னே உடனே, அதாவது என் குடும்பத்துக்கெல்லாம் எங்கள் அப்பாலாம் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா என்னையை வந்து படிக்க வைக்கிறேன், 2 பேத்தையும், என்னையும் என் தம்பி படிக்க வைக்கிறேன், கையை பிடிச்சி நரம்பு பிடிச்சி பாரு, சாதாரண நர்ஸ் ஆகினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா எனக்கு கிண்டர் கார்டன் டீச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. என்றைக்குமே ஸ்கூலில், ப்ரைமரி ஸ்கூலில் வந்து ஒரு அட்டை கொடுப்பாங்க வருஷ கடைசியில். கொடுத்தா என்னோடய சித்தை என்ன, அதாவது என்னோடய ஃப்யூச்சர் நான் என்னவா ஆக போகிறேன்னு. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நர்ஸ் போடுவேன், டீச்சர் போடுவேன், எனக்கு பிடிச்சது போலீஸ் போடுவேன். இதுதான் வருஷ காலமாக போடுறேன். ஸோ இதுக்காக தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னனால தான் எங்கள் அப்பா வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். எங்கள் அம்மாவை அடிக்கிற மாதிரி, நகை பிடுங்குற மாதிரி, அதுவும் ஒரு வாரத்துக்கு 1 டீப்பு தான் தண்ணி வாங்குவார். 1 டீப்பு தான். அப்போ அங்கே ரூமா பஞ்சாங் சுங்கைபே சனவேல கூன் வந்து பாத்ரூம் வந்து வெளியே, அதான் சொன்னல சரஸ்வதி ஸ்கூலு, அவங்களாம் கூட்டிகிட்டு போய் செஞ்சாங்க. தம்பி திருட விட மாட்டாங்க. அதாவது இது வந்து குடும்பமாக ஜெயிச்சு வெளியாகி இதுக்கு பெரிய அளவில், அதாவது பாபா பிளாக் ஷிப் வியூ எனி உள் எஸ் 3 பேக் ஃபுல், 1 ஃபார் த மஸ்டர், 1 ஃபார் த டேம், 1 ஃபார் த லிட்டில் கேர்ள் ஊ க்ரா இந்த லைன். ஏன்னா என்னை தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் சொன்னாலே, அதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பாய்க்காத வார்த்தை பாய்ச்சாலே, பாய்க்கக்கூடாது, அழுவேன். ஸோ அன்னாட நான் அழுந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இன்னொன்று வந்து பத்துகேஃபு, அப்புறம் இந்த புலாபுசாப் நாக்கா, இது முஸ்லீம் இடம், அங்கெல்லாம் வந்து கல்லறை வந்து நீட்டாக இருக்கும். நீட்டானா பெருசாக என்னோட 100 மடங்கு ஜெயன் சைஸில் இருக்கும். அப்புறம் பத்துகேஃபில் வந்து முருகர் சிலையை வந்து ஜெயன் பெருசில், ஜெக் த பீன் சால்க் வந்து அங்கே தான். அந்த படம்லாம் ஏன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ இடையில வந்து யார் வந்து 3வதோட பகடைக்காய், அதாவது இது ஜெயிச்சா வேர்ல்ட் பீஸ்னால் என்ன தெரியுமா? இன்றைக்கி போர் நடக்குது, காஷ்மீரு, பாகிஸ்தானு, அப்புறம் இது இஸ்ராயலு, அப்புறம் இன்னும் என்ன, இவங்களுக்குள்ளார போர் போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அப்புறம் இஸ்ராயலுக்கு பாகிஸ்தானு, ஸோ நிறையா ஊருக்கு வந்து இன்றைக்கி போர் நடக்குது. இந்த போர் வந்து நிப்பாட்டணும், அதில் உள்ள உண்மைகள் தெரியணும், என்னத்தினால போர் நடக்குது, என்ன காரணத்துக்குனால போர் நடக்குது. ஒன்று வந்து ராங்கி படம் பாருங்கள். ராங்கி படம் வந்து
பார்த்தீங்கன்னா அதில் த்ரீஷா சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு பெட்ரோலு, அதாவது மண்ணில் விளையிற மண்ணாக இருந்தால், நல்லா விளையிற மண்ணாக இருந்தால், பெட்ரோலு டீசலு இதெல்லாம் விளையிற மண்ணாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக போர் நடக்கும். அதெல்லாம் இருந்தாலே அதை பாதுகாக்கிறதுக்கு போர் நடக்கும். ஸோ இன்னொன்று வந்து எப்போதுமே சொல்கிறேன், சின்ன பிள்ளையிலேருந்து நான் வேலை செஞ்சு வாங்கின நகை, நான் வேலை செஞ்சு வாங்கின நகை, நான் வேலை செஞ்சு வாங்கின நகைன்னு கேட்டால் திருட்டு நகைன்றாங்க. யார் சொன்னேன் திருட்டு நகைன்னு? அதே ராங்கி படத்தில் என்னோடய சங்கிலி 1.5 பவுனு முறுக்கு சங்கிலி, முறுக்காக இருக்கும், முறுக்கு சங்கிலியும் ஓம் போட்ட பெண்டனும் என்னோட இது வந்து என் பையன் கழுத்தில் போட்டு வச்சுருந்தேன். 2வது பிள்ளை பிறந்துருச்சு. 2வது பிள்ளை பிறந்தோடனே ஒரு வாரம் தான் என்னை கொழுந்தனும் கொழுந்த புள்ளியை பார்க்க, கொழுந்த பொம்பளையும் பார்க்க வந்தாங்க, சேகரும் பொம்பளையும். அதே நேரத்தில் பேரக்காரவங்க புஷ்பா, என் வீட்டுக்காரர் தாய் மாமா பொம்பளை பேரக்காரவங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு கூட்டத்தை காமிச்சாங்க, சாமிம்மா அவங்க கூட்டம். ஸோ அதில் ரொம்ப பேர் வந்து நம்பர் சட்டை உள்ளவங்க, சட்டையை பற்றி நம்ம பேசணும்னா. ஸோ அவங்க 12 பேர் அவங்க குடும்பத்தில். சைட்டில் நாசில்மா போடுறேன்னு சொல்லிட்டு 7 மாதமாக இருக்க தொங்க வீட்டில் இருந்தேன். மாசில்மா கொடையெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொம்பளை வரும், ஒரு ஆம்பளை பையன் 2 பொம்பளை பிள்ளைங்க, காட்டு வயசி மாதிரி இருக்கும். காட்டு வயசினா முடி சீவாமல் சுத்தம் இல்லாமல் எப்போதுமே வந்து என்கிட்ட அந்த இவங்க போட்டனால, அந்த பயராக்காரவங்க போட்டனால தான் இது எனக்கு அந்த பொம்பளை பழக்கம். இல்லைன்னா இந்த கூட்டத்தை எனக்கு பழக்கமே இருக்காது. அப்புறம் அந்த நாசிலிமா சைடில் போட்டிருப்பாங்க, நான் பேசிகிட்டு இருப்பேன், அப்படியே தான் எனக்கு தெரியும். அப்போ புள்ள பிறந்தோன்னு என் கொழுந்த பொம்பளையும் பார்க்க வந்தாங்க. அந்த பொம்பளையும் அப்போ அந்த பொம்பளை அது முன்னுக்கு வந்து அடிக்கடி வந்து காசு கேட்கும், ரொம்ப கஷ்டம், பார்த்தாலே வந்து தலை சீவாமல் உடுத்தாமல் இது ஒரு காட்டு வசிங்க மாதிரி இருப்பாங்க. அப்போ சிங்கப்பூர் ஐசி காமிச்சிச்சு. நான் பார்த்தேன், எனக்கு தெரியாது உண்மையாக பொய்யா இல்லை தெரியாது. பால் இல்லைக்கா, இது இல்லைக்கா, அது இல்லைக்கான்னு வந்து கேட்கும். 50 வழி கொடுப்பேன், 100 வழி கொடுப்பேன், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுவேன். ஸோ நல்லது செஞ்சால் கெட்டது நடக்கும்னு யாருக்கு தெரியும். அப்போ 2வது பிள்ளை பிறந்து ஒரு வாரம் என் கொழுந்தனும் வந்தாங்க. அதே நேரத்தில் அந்த பொம்பளையும் வந்துச்சு, அந்த சிங்கப்பூர் பொம்பளைன்னு சொன்னாங்க. பிள்ளைய பார்க்க வந்தேன்க்கா, 2வது பிறந்தது பிள்ளை பிறந்து வந்தாங்க. ஸோ இவங்களும் வந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. பையனுக்கு பெரியவனுக்கு பால் கலக்கிட்டு வர கட்டியும் கொழுந்த பொம்பளை விறுவிறுன்னு வெளியாகுது. இந்த பொம்பளை வந்து வெளியே நிற்கிது, பையனை தூக்கிக்கிட்டு. இன்னும் ஒரு 2வது பிள்ளையும் 1வது பிள்ளை மட்டும் வாண்டு வெளியேன்னு கூப்பிடுது. அந்த சிங்கப்பூரியன் பொம்பளை எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் நான். இதுங்கம்மா தம்பியோட நம்கின்னு அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடுது. ஸோ தம்பியோட நம்கின்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கூட்டத்தில் சேர்த்து விட்டாங்க, சாமிமானி. அவங்க தம்பி காராக்கு போடும்போது மஞ்சள் கலரில் அவங்க வீட்டுக்கு நான் பூ போடும்போது கொள்ள வச்சுருந்தேன். பூ கட்டி போடும்போது அந்த பையன் தான் நம்கின் கட்டிட்டு ஓடியாந்தான். காராக்கு மரத்தண்ட கோயிலுக்கு போகும்போது என்னமோ அடிபட்டு பையன் வந்து அப்படியே சப்பையாக பிளாஸ்டிக் பையன் மாதிரி போயிட்டு ஒன் த ஸ்பாட் இறந்துட்டானா. ஒய்ஃப் வந்து தெரியவே தெரியாதான் பிள்ளை இறந்தது. ஏன்னா அவங்களுக்கு என்னமோ 2-3 நாள் வந்து முழிக்காமல் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் குழு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 11 செப்டம்பர் அந்த ட்வின் டவர் போட்டது கூட இது முன்னுக்கே என் கூட்டாளி மகின் கம்பவுண்ட் 6 பேர் கூட வந்தன்மி சாப்பிட்றேன்னே அங்கே போய் தங்கியிருந்தேன். எல்லாம் பிளான் ட்ராப்பு நல்லா தெரியும். நான் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகல, மேனேஜ்மெண்ட் ஆசிரமத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், இம்ப்ளானுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், என் கூட்டாளிக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் கடைசியாக சொல்கிறாங்க நான் வந்தனால தான் அவன் செத்துட்டான். நான் அதாவது என்னால் தான் சரி, என்னால் ஏன் சாகணுன்னா இப்போ நான் கண்டுபிடிச்சது 5 வருஷத்தில் என் உடம்புல இம்ப்ளான் இருக்குது. ஸோ நீங்கள் இம்ப்ளான் அடிக்கணும். அவன் செத்தானா எனக்கும் அதுக்கும் என்ன? நான் ஒரு பேக்கு, ஒன்றுமே புரியாது. நான் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு போகிற போக்கில் போயிட்டுருப்பேன். இன்னொன்று யார் என்ன செஞ்சாலும் எனக்கு தான் கூட்டமாக இதுங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் ஆசிரமத்தில் இதுங்க சுயநலத்துக்கு, இதுங்க லஞ்சத்துக்கு, இதுங்க படிப்புக்கு, இதுங்க டாக்டராக, இதுங்க நர்ஸாக, இதுங்க படிப்புக்காக கூட்டமாக செஞ்சு விடுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துதுங்க. நான் போனோன்னே 1 மாதத்தில் வெளியாடுவாங்க, செஞ்சு விட்டா 2 மாதத்தில் வெளியாடுவாங்க. நல்ல படிப்பு கிடைச்சிடும், டாக்டர் கிடைக்கணும், நர்ஸ் கிடைக்கும், நிறையா கிடைக்கும், டென்டிஸ்ட் கிடைக்கும், நிறையா பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
மகின் வீட்டில் 6 பிள்ளைங்க, மகின் மாதவன், அதாவது புக்கி ஜலு, கம்பங்கோல் இருக்கும்போது என்னால் தான் அவன் செத்தானு. என்னால் சாப்பிட்டு என்ன இருக்குது, நானாக கத்தி எடுத்து குத்துனேன்? இல்லை. நீ வந்து கேட்கணுன்னா இம்ப்ளானை கேட்கணும். ஆனால் இன்னொன்று வந்து அவனை வந்து ஃபார்ம் 3யோட அப்போல்லாம் வந்து ஃபார்ம் 3 வந்து ஃபெயில்னா ஃபெயில் தான். பிஎம், அதாவது இந்த மலேசியா நாட்டு இது மல்லே வந்து ஃபெயில்னா மொத்தமாக ஃபெயிலு. ஸோ அவன் ரவுடி ஆகிட்டான். அவனை பார்க்கும்போது பெரிய ரவுடியாக இருக்கான். அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டாப்பில், ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் மீட்டாப்பில் வந்து பெரிய ரவுடியாக இருக்கான், ஐலாக்கு மஞ்சள் கலர் பச்சிக்கிட்டு. அப்போ கேள்விப்பட்டேன் நாகம்மா ஏஎம்ஆர் மலேசியா ரேடியோ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க. ரூமா பஞ்சாங்கில் வந்து என்ன தான் கரண்ட் காசு கட்ட சொல்லுவாங்க, என்ன தான் தண்ணி காசு கட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னால் ஏம்மா வர வழியிலே கட்டிட்டு வர வேண்டியது, நான் அங்கேருந்து வரீங்கன்னு உடனே கம்பு எடுத்துருவாங்க அடிக்கிறதுக்கு. ஏன் என்னத்துக்குன்னா அப்போ புரியல, அப்போ புரியவும் இல்லை சொல்லவும் இல்லை அவங்க போச்சு அப்படி சொல்லிட்டு. நான் தான் எப்போதுமே மாதம் கேட்டால் கரண்ட் காசு கட்டலையா, தண்ணி காசு கட்டலையா, சேவா காசு கட்டலையா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஏன் என்னை கட்ட வச்சாங்க, ஏன் என் கையில் தான் கொடுப்பாங்க, எதாக இருந்தாலும் நான் தான், எதாக இருந்தாலும் நான் தான். எங்கள் அம்மா சண்டை போட்டு போனாலும் ஏதாவது நடித்தாங்க. அதாவது எங்கள் அப்பா கெட்டவர், தண்ணி அடிக்கிறவர், நகையை பிடுமாரு இல்லை நடிக்க சொன்னாங்க. பிள்ளைங்க எங்கள் படிப்புக்காக அவங்களும் நடித்தாங்க, எங்கள் அம்மாவும் நடித்தாங்க. ஸோ வேலையை நடித்து தான் ஆகணும். ஸோ எல்லாத்துலேயும் ஏன் என்னை நிற்க வச்சாங்கன்னா எல்லாம் உண்மையாக எனக்கு தெரியணும். இங்கே வந்து நான் சொல்கிறல சுயநலம். அதாவது யாருமே வந்து என்னை கேட்குறது இல்லை, நீ என்ன, யார், எதுக்கு, சின்ன பிள்ளையில் எங்கே இருந்த, என்ன பிரச்சனை, உங்கள் அப்பா யார், எதுவுமே கேட்குறது இல்லை. லஞ்சம் கொடுத்தா கேட்காம அடிக்கிறது, வாயை திறந்தா உடனே புருஷன் குடும்பத்தில் இப்படி தான் சண்டை போட்டிருக்கோம், இப்படி தான் வாய் அடிச்சிருக்கோம். அதாவது எவனோ ஒரு பங்களாதேஷ் ஆத்தா கம்பெனியில் டெம்போவில் எவனோ ஒருத்தன் வம்பிழுப்பான், ஒரு கூட்டமாக வந்து, அதாவது நம்பிருக்காரவங்க கூட்டம். ஏன்னா கம்பெனியில் வந்து ஆம்பளைங்க வம்பிழுக்க முடியாதுல்ல, அதனால் பொம்பளைங்களை அனுப்பி வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாமையே சம்பளம் வாங்க மாதம் 12 ஹவருக்கு. அவங்க வரும்போதே ஒரு சம்பளம் கிடச்சிருது. அவங்க நான் நிற்கும் போது நின்னோன்னே அவங்களாம் இப்போ சாப்பாடு கடை திறந்தாங்க, அது திறந்தாங்க, இது திறந்தாங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ கேட்குறதில்ல. ஸோ கேட்டிருந்தா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மொத்தமான உலகம் விடுதலை வேணுமா, போர் இல்லாத உலகம், எல்லாமே சரிசமமாக வாழணும் அப்படின்னு வாழணுமா, இல்லை காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க இந்த செஞ்சு விட்டவங்க, அடிக்கிறவங்க, புருஷன் இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, புருஷன் விட்டுட்டு போடி போனவன், அது சில பொம்பளைங்க பாய் ஃப்ரெண்டே, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டே வட்டி வாங்கிட்டு விட்டுட்டு ஓடனவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து ஆம்பளையை வச்சு விரட்டுறாங்க, கை வைக்கிறாங்க. என் வீட்டு வரிசையில் ரெண்டாவது எங்கள் அப்பாவோட 2வது சம்சாரம், அவங்க அண்ணன் எம்சின்னுவாங்க, பசிபூர் வச்சுருக்காரு சன்வேலுகுண்டில் சுமைமையில். அவங்க சொந்தக்காரவங்க அதே வரிசையில் வந்து மதின்னு தாறு போடுறவங்க. அவரோட மாமனார் கூட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் 4 வயசு அப்படி இருக்கும் கை வைப்பார். கிறிஸ்டின் வீட்டில் கை வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எம்சி மாமன், அதாவது என் 2வது அம்மாவோட அண்ணன்னு சொல்கிறோம்ல பசிபூரோ, அதாவது ரிசைக்கிளிங் பெரிய கடை, பெரிய அளவில். அப்போ அவருக்கும் ஒரு பிள்ளை வந்து போர்டிங் ஸ்கூலில் இருக்குது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ராங்கின்னு. ஒரு பையன் வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஸோ அதில் 2வது பூனம்மான்னு கண்ணில் வந்து நீல கலரு கான்டாக்ட் லென்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு தெரியாது, பூனம்மான்னு தான் கூப்பிடுவோம் நான் நினச்சேன், ஒரிஜினல்னு இப்போ தெரியும். அப்பயே கான்டாக்ட் லென்ஸ் வந்துருச்சு. அதாவது நான் சொல்கிறது 1980 84 அந்த மாதிரி. ஸோ அவனும் கை வைப்பான். எங்கள் அப்பா, எங்கள் 2வது அம்மா வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நேபர்ஸ் வீட்டுக்கு. எங்கள் அப்பா வெளியே போயினான்னா சாப்பாடு தேடுறதுக்கு ரிசைக்கிளிங் நேரத்தில் சீக்கிரமாக போயிட்டு வந்தாருன்னா நான் என்னை கூட்டிகிட்டு என்னை விட மாட்டார். நான் போயிட்டு 1 மணிக்கெலாம் வந்துடுவோம்மானா, இதே 4 மணிக்கு வரதா இருந்தால் ரொம்ப இடத்துல சுற்றுறோன்னா நான் விடவே மாட்டேன். எங்கள் அப்பா வீட்டில் இருக்க சொன்னால் கூட ரிசைக்கிளிங் பச்சை எடுத்துகிட்டு அவர் கூட போவேன். ஸோ என் தம்பியை வந்து அது என்னது கேம்பிள், உடம்பு பூரா தேம்பிளாக இருக்கும், சோப்பாக இருப்பான், உடம்பு பூரா தேம்பிளாக இருக்கும். அந்த 9 சோக்காரம், அது நாய் சோக்காரன்னு வாங்க இங்கே. 9 சோக்காரம் தான் போட்டு வாரம் வெயிலில் போட்டு நல்லா நுரைக்க போட்டு கொஞ்ச நாள் வெயிலில் விட்டுட்டு 1/2 மணி நேரம் முள்ளுக்கண்டியோ இல்லைன்னா கத்தி பின்னால் மொக்கை கத்தி இருக்கல பின்னால்
தேய்ச்சி எடுப்பார். எங்கள் ரெண்டாவது அம்மா ஏசுவாங்க, அது என்ன லீவ் வந்துட்டு அவனை போட்டு போட்டு அந்த அதாவது அண்டவரோட இன்னவர் ஆம்பளையோட இன்னவரோட போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அழகாக இருக்கும் ஆள், இந்த தேம்புள் மூஞ்சிலாம் பாரு அங்கங்கே பத்து பத்தா அப்படின்னு கேட்பார். ஆனால் என் தம்பியை வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தம்பியை வந்து ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் அப்படி தான். சோவி சென்டர் படித்தவங்க காடி பிஸ்னஸ்ஸு, அதாவது பொண்டாட்டியும் நல்ல வேலை செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பொண்டாட்டியும் ஒரு 10,000 வெள்ளிக்கு சம்பளம் எடுப்பாங்க. ஏன்னா படித்தவங்க சோவிங் சென்டர் சோவிங் கிளாஸு அந்த மாதிரி. அவனோட என் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு பிரியா கஸ்தூரி பாய். ஓகே, 2 பேரும் மீட் பண்ணது வந்து ஒலிம்பியா நான் தான் படிக்க வச்சேன். ஒலிம்பியா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு படித்தார், அங்கே மீட்டப் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்பாவும் காடி பிஸ்னஸ்ஸு. ஸோ எல்லாமே இவங்க என்னை சுற்றி ஓட விட்றவங்க, தம்பியை வச்சு செஞ்சு விட்டவங்க, பொய் சொல்ல சொன்னவங்க எல்லாம் படித்தவங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறவங்க, பணக்காரவங்க. ஸோ ஏற்றி விட்டா ஏறலாம் முன்னேறலாம். ஸோ அவங்களாம் ஏற்றி விட்டாங்க. அதனால காசுக்காக தான் செய்கிறாங்க, பணத்துக்காக செய்கிறாங்க. அவங்க பொழப்பு, அவங்க பிள்ளைங்க தலைமுறை வாழ்கிறதுக்காக. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏற்றி விட்டா. ஏன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து என்னோடய தலை விதியை பாட்டு மீடியா இதில் தான் இருக்குது, மொத்த மீடியாவே. ஸோ ஏற்றி விட்டா தானே ஏற முடியும், ஏற்றி விடணும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தார். எங்கள் அப்பாவை பற்றி பிள்ளைங்கிட்ட நான் நினச்சேன், என் தம்பி வந்து சும்மா பெருமை மாட்டிக்கிறாரு. எங்கள் அம்மா அதாவது அம்மா வந்து என்னையே தான் அடிக்க சொல்லி, அதாவது இந்த நெட்வொர்க் அடிக்க சொல்லியிருக்கு. அன்னாட அடி வாங்குவேன். அதாவது இவர் இம்ப்ளான் வழியாக என் தம்பி ராங்கி பண்ணுவான். அவன் வந்து 4ஆம் தேதி 5ஆம் மாதம் இவன் ராங்கி பண்ணுவான். எங்கள் அம்மா வந்து வேலை விட்டு வந்தோடனே இவனை அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு விளக்கமாறு, குச்சி விளக்கமாறு, கூட்டு விளக்கமாறு, கிட்டா எங்கள் வீட்டில் இருந்தது ஓரஞ்சு கலரு, இதில் தான் அடிப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், என்னடா இவன் ராங்கி செய்கிறான், நம்ம அடிக்கிறோம். அப்போ இந்த பிள்ளைங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் மாமா செய்கிறதுக்கு இதான் அடி வாங்கணும். ஏம்மா என் பிள்ளைங்க கேட்குங்க, ஏம்மா மாமா தான் ஓடிடுறாரு அவர் தப்பு செஞ்சதுக்கு, நீங்களும் ஓட வேண்டியதானே. அப்போ ஏன் பாட்டி நீங்கள் மாமா தப்பு செஞ்சால் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு என் பிள்ளைங்க கேட்டுச்சிங்க. செகண்டரி ஸ்கூல் கூட போயிட்டான் பெரியவன். எல்லாம் உட்காந்து பேசும்போது, அதாவது இம்ப்ளான் ராங்கி பண்ண வைக்கிது அவனை, இல்லை சொந்தமாக அவன் ராங்கி பண்ணுறான்னு நமக்கு தெரியல. ரூம் வழியாக ஓடி குசுனி வழியாக குதிச்சு இந்த குசுனி வழியாக கழுவில் வந்து. ஸோ நான் நினச்சேன், இல்லை பாட்டி எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை எனக்கு ஆத்திரம், எனக்கு கால் வேறு நடக்க முடியாதா, ஆஸ்மா வேறு இருக்கா, டிபி வேறு இருக்கா, வேலை முடிஞ்சு வந்தோன்னா அவன் ராங்கி செய்வான், அந்த ஆத்திரத்தில் வந்து அடிச்சிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏம்மா அவர் தான் ஓடுறாரு, நீங்களும் ஓட வேண்டியது தானே அப்படின்னு. அது என்னத்தான் ஓடுறது, அவங்களுக்கு இன்னும் ஆத்திரம் வரும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, அவன் இப்பெல்லாம் ராங்கி பண்ண வச்சு அன்னாட அவனை அடிக்கக்கூடாதுன்னு அவனை ராங்கி பண்ண வச்சு நான் தான் ராங்கி பண்ண மாட்டேன்ல. ஸோ ஏதோ ஒரு ராங்கிக்கு அவனை பண்ண வச்சு என்ன அடிக்கிறது, அவன் ராங்கி பண்ணால் என்ன அடிக்கிறது. அப்புறம் என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், எங்கள் அப்பா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பார். போய் நான் கூட நினச்சி பிள்ளைங்கள்ட்ட பெருமை பித்திக்கிறான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவர் பெருமை பித்திக்கிறாரு, ஏன்னா நாங்கள் ஆசிரமத்தில் வாழ்ந்தனால மெச்சூரிட்டி கொஞ்சம் குறவு தான். அவன் படிச்சிருக்கான், நான் படிக்கலை, அவ்வளோதான். என்னோடய மெச்சூரிட்டி குறவு. அவன் வந்து படிச்சிருந்தாலும் பேபி மாதிரி நடந்துக்குவான். ஸோ யார்கிட்டையும் பீத்த முடியல, வந்து பிள்ளைங்கிட்ட பீத்துறான்னு நானும் விட்டுட்டேன். எங்கள் அப்பா என்னை போட்டு கொடுமை பண்ணுவார். எங்கள் அப்பா அவனை அடித்தது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எப்படி கணக்கு பண்ணி அடிப்பார்னா, ஒரு தப்பு 2 தப்பு 3 தப்பு, 3ஆவது தப்பு தான் அடி வாங்குவோம். 1 செஞ்சிட்டிங்க 2 செஞ்சிட்டிங்க 3ஆவது தப்புக்கு அடி வாங்குவோம். இந்த மாதிரி 3 தப்பாக என்னன்னா, இந்த கட்டிச்சு கூட்டம், சரஸ்வதி கூட்டம், பஸ்ஸு கிடச்சி, ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் கிடச்சிச்சு, சரஸ்வதி ஸ்கூலு. இந்த மாதிரில என்னை 8 வாட்டி அடி வாங்கிடுவேன். ஏன்னா அதுங்க செய்கிறதுக்கு என் மேலே பழிய போடுங்க, அதனால தப்பே பண்ணாமல் அடி வாங்குறது. ஆனால் என் தம்பி வந்து சில நேரத்தில் ஒரு டீப்பு கூட அடி வாங்க ரொம்ப கஷ்டம், கஷ்டம். ஆனால் அவனை பெருமையாக பேசிக்கிறான். இல்லை சொல்லி கொடுத்து இந்த நெட்வொர்க்கு அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ தேய்ச்சி குளிப்பாட்டி நான் அள்ளி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து சைட்டில் அவரைக்காய் போட்டிருப்போம், கம்பி இருக்கும், மின்னுக்கு கரும்பு இருக்கும். எங்கள் அப்பா வெட்டிலாம் தரமாட்டார், பச்சை கரும்பு. அப்போலாம் வந்து பச்சை கரும்பு தானே, வெட்டிலாம் தரமாட்டார். சொந்தமாக சின்னதாக வெட்டி வாயில் கடிச்சு மெல்லுங்க, பல்லுக்கு நல்லதுங்குவார். சீத்தாப்பழம் கேன்சருக்கு நல்லதுங்குவார். அப்புறம் இந்த கட்டி போட்டாலும் குட்டி போடும். அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்து என் ஜன்னலில், ஏன்னா எனக்கு செடி ரொம்ப பிரியம், சின்ன பிள்ளையிலேருந்தே நடுவேன். எங்கள் அம்மா கூட சேர்ந்து செடியெலாம் நடுவேன். எங்கள் வீட்டில் வந்து பாரிஜாதம் இருக்கும், அப்புறம் ஐபிஸ்கேஸ் அந்த ரோஜாப்பூ மாதிரி இருக்கும், கொத்தா ரோஜாப்பூ பிங்க் கலரு, கொத்தா 20 காசு பெருசு கொத்தாக இருக்கும், அது இருக்கும். கச்சா செடி நடுவோம், கத்திரிக்காய் செடி, வெண்டிக்காய் செடி. ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது
ஒரு நாளைக்கு ஒரு வெண்டிக்காய்னா நாளைக்கு ஒரு கத்திரிக்காய் பட்டல் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓணுச்சு. ஸோ ஸோ ஏதோ பெருமை பீத்திக்கிறான் பிள்ளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி அதே வச்சு எங்கள் அப்பா வந்து தம்பியை கொடுமை பண்ணாராம், என்னை நல்லா பார்த்தாராம். அதனால வந்து அவனுக்காக வந்து இவங்க யார் இல்லை நான் கேட்குறேன், இவங்க யார் குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா பிள்ளைங்களை அடிக்க மாட்டாங்களா? இல்லை நான் கேட்குறேன். நானாக பார்த்துருக்கேன், எப்படி அடித்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்க என் குழந்தை பொம்பளையை வந்து அதோட 2வது மகன் சுகாசினி பெரியவன் சத்யா 22ஆம் தேதி 2ஆம் மாதம் அவனை தான் கல்யாணம் பண்ணி வாழ விடாமல் 3 வருஷம் என்கிட்ட விட்டு வச்சுருந்தாங்க. 3 வருஷம் என் புருஷன் பக்கத்தில் படுக்காமல் இவர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு நான் கொண்டு வந்த மெத்த கட்டில்ல சீர்வரிசை இவங்க ரொம்ப படுத்துக்குவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தனால அது பெருசாக தெரியல. ஓகே. ஸோ 2வது பிள்ளை ஏதாச்சும் ராங்கி பண்ணி கை சப்போம், அதுக்கு அறவே படிப்பறிவு இல்லை. அறவே ஜெய்யான்னு தவிர எங்கள் அம்மாவும் அப்படி தான், அறவே படிப்பறிவு இல்லை. அவங்க பேரை தவிர உங்களுக்கு ஒன்றும் எழுத தெரியாது. அது தமிழில் ஜெயாவும் அப்படி தான், JAYAன்னு போடும். இந்த 4 எழுத்தை தவிர அதுக்கு ஒன்றுமே தெரியாது குழந்தை பொம்பளை. அப்போ ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா ஆத்திரம் தாங்க முடியலன்னா படிப்பு குறவா இல்லை அதுவும் வந்து அதாவது ரவாங் கொலகரைங்க பக்கத்தில் வந்து சிமெண்ட் கம்பெனி லாஃபாச்சு. அங்கே பக்கத்தில் வந்து இது இருக்கும், ரூமா பஞ்சாங்க இருக்கும். அதுவும் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துச்சு. சொல்லாமல் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து சொல்லாமல் இல்லாமல் டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போணுச்சு. கூட்டிகிட்டு போனோன்னா 2 பிள்ளைங்க அக்கா வந்து இது மருந்து குடிச்சு செத்துட்டாங்க. ஃபேமிலி பிரச்சனையில் புருஷன் வந்து தூக்குமாட்டி செத்துட்டார் அதே ஏக்கத்தில். ஸோ எல்லாம் வெட்டு குத்து சண்டை இப்படி வெட்டி அந்த மாதிரி தான் விட்டு குட்டி அந்த மாதிரி குடும்பம். ஸோ இதோட தெருவாக பார்த்துருக்கேன். கையில் சூடு வைக்கிறது, அடித்து பட்டை கலப்பி எடுக்கிறது. ஸோ எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான். படித்தவங்க ஒரு மாதிரி நடத்துவாங்க, படிக்காதவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லா விதத்துலையும். ஸோ எங்கள் அப்பா வந்து அடித்ததே இல்லை என் தம்பியை. நான் அள்ளி சாப்பிடுவான், அவன் சாப்பிட மாட்டான், அள்ளி ஊட்டி விடுவார் எங்கள் அப்பா. ஸோ விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சா, ஆனால் இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்க்கை அறியறதுக்கு காரணமாக போச்சு. அன்றைக்கி நான் கேட்டிருக்கணும், விளையாட்டுக்கு பேசுகிறான்னு நானும் விட்டுட்டேன். சிரிச்சுக்கிட்டே பேசணுன்னு அந்த நடுவுக்கு அப்படியே பேச சொல்லியிருக்கு. ஏன்னா இவன் கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருந்தானா என் பிள்ளைங்கள்ட்ட நானும் வந்து எப்படா நீ அப்பா அடித்தாரு, எப்படா குடும்பம் பண்ணாரு அப்படி கேட்டிருப்பேன். இவன் விளையாட்டுக்கு எப்போதுமே பெருமை பீத்திக்குவான். அதனால நானும் விட்டுட்டேன். அதே வச்சு என் தம்பியை வந்து எங்கள் அப்பா அடித்தானா, அதனால் எங்கள் அம்மா வந்து என்னை அடித்தாங்களாம், அதனால அவனுக்காக பேக்கப். இவங்க யார்? அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லா குடும்பத்துலையும் நடக்கிறது இது ஒன்று தான். சிலவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, சிலவங்க அடிப்பாங்க, சிலவங்க ரோட்டம் வைப்பாங்க, சிலவங்க கை வைப்பாங்க. இவங்க யார் நடுவில் பூந்துக்கிட்டு? ஸோ எங்கேயோ ஃப்ராடு நடந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா தூக்கி விடப்பட்டவங்க, தமிழ் பேச தெரியாதவங்க. அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ள இங்கிலீஷ் தான் வரும், தமிழ் வராது. ஸோ இவங்களாம் தூக்கி விடப்பட்டனால லஞ்சத்துக்கு அதை எது இருக்கோ இல்லையோ காரணம் தெரியுமோ தெரியாதோக்கா ஒன்று உன் குடும்பம் உன் தலைமுறை வாழணும்னு தூக்கி விட்டோன்னே நீ என்ன செய்கிற? அடுத்தவங்க 90% இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க, ஏழைங்க உலக பூரா. வேர்ல்ட் பீஸுக்கு தான் என்னை அனுப்புனது. ஆனால் இந்த கதையை மாற்றி லஞ்சம் வாங்கி சில பேர், அதாவது VIP 1% இருப்பாங்க. நல்லா படித்த ஒரு குடும்பம் வந்து ஒரு 10% இருப்பாங்களா, 10% 5% இருப்பாங்க. நம்ம தமிழில் சொல்கிறேன், உலகம் பூராவும் சொல்கிறேன்ல, 10% இருப்பாங்க. மித்தவங்களாம் யார்? கூடி படிக்க தெரியாதவங்க, நல்லா படிக்காதவங்க, இந்த மாதிரி தான். இவங்க இந்த 10% வாழ்கிறதுக்காக உலகம் பூரா லஞ்சத்துக்காக உலக நியாயம், உலக நீதி, உலக சமாதானம் இதை மூடி மறைச்சிட்டாங்க. நாளைக்கு நான் கேட்குறேன், இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், இன்றைக்கி ஃபேமு, இன்றைக்கி எல்லாம் இந்தியாவில் பாட்டு படிக்கிறவங்க, நடிக்கிறவங்க, ஃபேமஸ் ஆளி, இங்கேயும் மலேசியாலையும் மீடியா இண்டஸ்ட்ரி வந்து நாடகம் நடிக்கிறவங்க, படம் எடுக்கிறவங்க, பாட்டு படிக்கிறவங்க, இன்றைக்கி நீங்கள் மேலே ஏறுறதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, இன்றைக்கி 90% வந்து எங்கள் மாதிரி ஆள் தூக்கியும் விட மாட்டாங்க, சமைக்கியும் சொல்லி தர மாட்டாங்க. படிச்சிருந்தாலும் ஒரு பேசிக் ராக்கு கூட வேலை செய்யலாம், அந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. போய் பாத்ரூம் கழுவு, பிஎல், இதே தான். ஸோ இவங்களாம் அழிக்கப்பட்டுட்டு உயிர் அழிக்கப்பட்டுட்டு எத்தனோ விஷயம். ஒன்று வந்து போலீஸ்க்கு, ட்ராக்குக்கு,
தூக்கு தண்டனை, நிறையா விஷயம் இருக்குது. கேன்சருக்கு, இனிப்பு நீருக்கு, இல்லாத சீக்குக்கு, ஆப்ரேஷனுக்கு நிறையா பேர். நாளைக்கு இவங்க இந்த லஞ்சம் வாங்கிட்டு உங்கள் தலைமுறை வாழ்கிறதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு இன்றைக்கி உங்கள் தலைமுறை வாழ்கிறதுக்காக, நல்லா வர்றதுக்காக, நல்லா வாழ்கிறதுக்காக நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க போய் யார் கூட ஒரு பிறந்தநாள் செய்ய போதுங்க, தீபாவளி செய்ய போதுங்க, கூட்டத்தோடு அலைய போதுங்க. பெரியவங்க இருக்கிற வரைக்கும் தான், அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு நாளைக்கு உன் பிள்ளைய என்ன செய்ய பழி வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒன்று பாதிக்கப்பட்டவங்க பழி வாங்கணும் தெரிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா உனக்கு லஞ்சம் கொடுத்தவனே நீங்கள் வயசாகணுன்னே உனக்கு லஞ்சம் வாங்கி உன் குடும்பத்தை தூக்கும்போது நல்லா இருந்துச்சா, மித்த குடும்பம் அழியிறதுக்கு இன்றைக்கி உன் பிள்ளைக்கு நடந்தால் இல்லை உன் குடும்பத்துக்கு நடந்தால் பழிக்குதா அப்படின்னு அவனே கேட்பான். இது தேவையா? ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் குடும்பமாக போராடி, அதான் சொல்கிறல பாபா பிளாக் ஷீப் பெவியூ அண்ட் ஊல் இது ஜாக் அண்ட் த பீன் சால்ட், அது வந்து இதை ஜெயிச்சு வந்தால் குடும்பமாக எங்களோட சொத்து. இவன் லஞ்சம் வாங்கினவன் என்ன செஞ்சுருக்கான்? நம்ம பெரியவனுங்க பாலிட்டிக்கில் உள்ளவனுங்க, அதாவது இந்தியாவில் உலக பூரா நடக்குது. ஸோ நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க, ஃபேம் இந்தியாவில் நடிக்கிறவங்க எல்லாம் ஃபேம்காரவங்க கூட பெரிய பேர் போட்டவங்களாம். இன்றைக்கி பேர் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் கிடச்சிருக்கு. ஆனால் யோசிச்சிங்களா? ஒன்று சொல்கிறாங்க, இந்த இந்தியன் 1 இந்தியன் 2வும் பாருங்கள். இந்தியன் 1 என்ன பண்ணியிருக்காங்க? அட காசு பணம் என்ன இல்லை, பசம் மட்டும் போதும் பிள்ளை, காசு பணம் என்னத்துக்கு? இந்த பாட்டு எழுதுனவங்க தப்பா, இந்த பாட்டு படித்தவங்க தப்பா, இல்லை யார் எழுதுனாலும் தெரியல. அவங்களுக்கு காசு முக்கியம் இல்லைனா, இன்றைக்கி நான் சம்பாரித்த காசு, நான் உழைச்ச காசு, நான் 4 மடங்கு திருட்டு பழி கட்டிட்டு 4 மடங்கு வேலை செஞ்சுருக்கேன் பிஎல்ல விட்டுட்டு. ஸோ காசு இந்த பசம் மட்டும் போதும் பிள்ளை, காசு பணம் என்னத்துக்குன்னா அவங்களுக்கு வேணான்னா எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு 10 காசுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவரது வீடு, எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்ல. ஆமாம், யாருமே அப்படிப்பட்ட அம்பானியும் சரி, அப்படிப்பட்ட பில்கேட்ஸும் சரி, அப்படிப்பட்ட புத்தினும் சரி, யாருமே ஒன்றும் கொண்டு வரல. உலகத்தில் யாருமே ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை. சாகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல. பணக்காரங்களாம் இருந்தால் ஏதோ ஆடம்பரமாக போட்டு செய்வாங்க. இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து அழுவில் உழுந்து செத்தாக கூட எலும்பு தான் கிடைக்கும். அது வரைக்கும் தெரியாது. நடுவில் வந்து நான் சம்பாதிச்சது, என் வாழ்க்கை இன்றைக்கி அழிஞ்சது, நீங்கள் லஞ்சம் வாங்கி என் குடும்பத்தை அழிச்சது, என் பருவத்தை அழிச்சது, சின்ன பிள்ளை தனத்தை அழிச்சது, கல்யாணம் பண்ணி ஒரு நாள் புருஷன் கூட பக்கத்தில் படுக்க விடாமல் அனிமுன் சொல்லி பேராகிறவங்க, இது பேராகிறவங்க தான். அதாவது என்னோடய ரெஜிஸ்டரில், என் கல்யாண ரெஜிஸ்டரில் சைன் வச்சவங்க பேராகிறவங்க, 1.5 கண்ணு போய் எங்கே வேலை செஞ்சவங்க, ஜப்பானில் வேலை செஞ்சுட்டு வந்தவங்க. அவங்களுக்கு என் வீட்டுக்காருக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 98, 2 வாரம் கழிச்சு தான் எனக்கு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 9ஆம் மாதம். அவங்களும் 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 5 தான். நானும் 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 5 தான், 2 வாரம் கழிச்சு. அப்புறம் முகூர்த்த கால் எடுக்கிற அன்னைக்கு எடுக்க போகிறாங்க. 8 மணிக்கு பஸ்ஸு புடுறையால் அப்படின்ட்டாங்க. ஸோ 6 மணிக்கு தான் முகூர்த்த கால். அதாவது என்னை சுற்றி வரவங்களுக்குலாம் எல்லாமே சாங்கியப்படி எல்லாமே நடக்கணுமா. ஆனால் அந்த சாங்கியம் வந்து எதுவுமே நல்லது எனக்கு நடக்கக்கூடாதான். ஸோ அங்கே போயும் என்ன செஞ்சாங்க, என் பேரை போட்டுக்கிட்டு அதாவது என் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் 71 பிறந்தவங்க. நான் அனாதை ஆக்கப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா சாவடிக்கப்பட்டிருக்கேன், கொண்டிருக்கானுங்க. 79 இன்னொன்று வந்து அன்பே இல்லாமல் புருஷனே நம்பி வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி சந்தனத்தை தடவி அப்புறம் சொல்கிறாங்க பணத்தை பார்த்து காடியை பார்த்து நான் ஆசைப்பட்டு வந்துட்டேன்னு. சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் என்ன, பக்கத்தில் கூட நடக்கவில்லை. ஆனால் கணக்கு என்னோட இவங்க சுற்றினதுக்கு போனதுக்கு வந்ததுக்கு சாப்பிட்டதுக்கு. ஆமாம், நீ சொல்கிறாங்க நினச்சி பார்க்க போனால் நம்ம ஒண்டியாக இருந்தோம். அந்த நெட்வொர்க் சொன்னனாலும் என் வீட்டுக்காரன் தானே அன்னையிலேருந்து இவரும் கேட்டுக்கிட்டு இது கேமரா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கிறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தார். அப்படின்னு நினைக்க போனால் என் புருஷனை கல்யாணம் பண்ணி அந்த முகூர்த்த கால் 5 நாளில் எடுக்கும்போது நங்காவிக்கு போகும்போது ஆண்களில் ராமன் கிடையாது. நம்ம மின்னுக்கு அப்படி செய்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி
நான் இதை தான் கல்யாணம் பண்ணணும். என் மாமனாரோட 2வது சம்சாரத்தோட அண்ணன் மக கலைச்செல்வி பேர். இதை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பாரு, படிச்சிருக்கு, காடி வச்சுருக்கு, இப்போ இருக்குது, வீடு வாங்க போகுது. இது நீ இவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்தனத்தை தடவி பெரிய பெரிய லெவலில் கூவாங்களே எங்கள் மாமா. எங்கள் அம்மாவோட இந்த இது போடுவாங்க பொங்க கவுண்டருன்னு. அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சி. எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்களே அவங்களும் அவங்க அந்த நான் போய் தங்கினேன் எங்கள் மாமா வீட வந்து அக்கா தங்கச்சிங்க அவங்க அம்மாவும். ஸோ என்னமோ சொல்ல வந்தேனே. சரி, யார் சொன்னால் எது சொன்னான்னு தெரியாது. வீட்டுக்கு போனால் இது தான் கல்யாணம் பண்ணணும், இது தான் இவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்க, இவங்க சந்தனத்தை தருவாங்க. நான் வீட்டில் நின்றுக்கிட்டு தான் கோயில் திருவிழா சித்தி விநாயகர் கோயிலுக்கு வாங்க எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, நான் வீட்டில் நிற்கிறேன். நானும் எப்படி இதுக்கு சம்மந்தம் செஞ்சவங்களை கேட்கல. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆசிரமத்தில் வந்து இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை டிவியில். ஆனால் என்னை போட்டு பெல்ட்டில் அடித்து, அதாவது இந்த வேட்டியில் கட்டுவாங்களே பெல்ட்டில், அப்புறம் அடி வாங்கி இவங்க மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றுனாங்க. என் ரெஜிஸ்டர் சூழலில் சைன் வச்சாங்களே பேராக்காரவங்க, அந்த 1.5 கண்ணு. அவர் இடையில வரும்போது அவர் வேன் ஓட்டுவார், கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறேன். அப்போ அவர் வரும்போது அடி வாங்கினதை பார்த்தோன்னே இவர் சொன்னாரா இல்லை தெரியாத மாதிரி இருந்தாங்களா இல்லை என் வீட்டுக்காரர் கெட்டவர் மாதிரியும் இவங்க நல்லவங்க மாதிரியும் அடி வாங்கிட்டோம். நம்ம போய் பார்க்குற மாதிரி பார்ப்போம், கெட்டவங்களாக இருந்தோம். அப்போ நம்மளே வந்து உதவி செய்வோம் அது கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியாது. அப்புறம் என்னது பார்த்துட்டு சிவசங்கர் ஃபோன் அடித்தானா இல்லையானே சொன்னேன். யார் சிவசங்கர்னு? அதான் சங்கரு, இது சிவசங்கர் மஞ்சள் தண்ணி ஊற்றினானே, இதனால தானே அடி வாங்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில். அன்னாடி எங்கள் மாமா அடிக்க சொல்கிறாங்க. அப்போ இவர் வரும்போது அடிச்சுக்கிட்டு இருக்கிறது கணக்காக டைமிங்கோடு நடக்கும். எல்லாம் கணக்காக பிளானு ஸ்கெட்யூல் எல்லாம் அந்த டைமில் சொல்லிடுவாங்க. அப்போ அடி வாங்கிட்டு இருக்கும்போது 2 வாட்டி பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே அவன் பார்க்கவே இல்லையா, யாருன்னு கேட்டால் சிவசங்கர். ஓகே, சிவசங்கர் யாருன்னு கேட்டால் அதான் மஞ்சள். நான் சொன்னேன், அதான் நீங்கள் விரட்டினீங்க, அவர் பௌத்தாதானாரு, கடைசியாக அவர் மஞ்சள் தடவினார், நான் வீட்டில் நின்றுருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் என்னோட அடி வாங்கிட்டு இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. சரி நான் போய் அவன்கிட்ட ஏசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு வீட்டு லேண்ட்லைன் டெலிகாமு யூனிஃபைவ் முதலே சொல்லிட்டாங்க எங்கள் மாமா. ஏன்னா என்னை சுற்றி வரவங்க ரொம்ப பேர் வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து எல்லாம் சோப்பு வேணும், சோப்பு கடி, சோப்புன்னு வச்சுருப்பாங்க. அப்போ எங்கள் மாமா வந்து குளோரைஸ் செய்வார். அப்போ ஃபோன் அடிச்சு நாளே எங்கே சொல்லிட்டாங்க, நாங்கள் 4 மணிக்கு கல்யாணத்துக்கு போயிடுவோம், நீ வந்தீங்கன்னா உன் வேலையை பார்த்துட்டு துணி துவைச்சி 8 பேரோ 9 பேரும் இருக்கும் அந்த வீட்டில், துணி துவைச்சி காய வச்சு வீடு கூட்டி மாப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு வீட்டுக்கும் காசு கொடுக்கணும். இதுதான் சின்ன பிள்ளைலேருந்து செய்கிறேன், இதுதான் சின்ன பிள்ளைலேருந்து நடக்குது. காசை பிடிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ வேலை செஞ்சு அடிமையாக வச்சு பூனப்பி ஷேலிகா வீட்டுக்கு போன கிறிஸ்டியன் மிஷனுக்கு டீச்சர்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் படிக்க வைக்கிறோன்னே பூனப்பி அதாவது புதுசுன்னு வெளியூர் பூனை, அந்த பூனை அதை செஞ்சு மாடத்தில் அன்னாட சமைக்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்போதுமே 4 நாள் 5 நாள் துணி துவைச்சி அயன் பண்ணி எல்லா வீட்டுலையும் நான் செய்யணும். அப்பயே காசு கொடுக்கும். எனக்கு என்னன்னு தெரில, என்ன மாதிரி அடிமைன்னு தெரில, அடிமை கூட இப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க நாள் சொல்லிவிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இவர் ஃபோன் அடிச்சுட்டு யாருன்னு கேட்டேன், கொஞ்சம் கோயிலுக்கு முன்னுக்கு தான் ஒரு 4 அடி சித்தி விநாயகர் கோயில் எங்கள் வீட்டிலேருந்து, கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க. யாருன்னு கேட்டால் நான் தான் சங்குரு அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ தான் தெரியுதா? அப்போ நாகலிங்கம் சொல்லி தான் நீங்கள் நான் உங்களை என்ன காதலிச்சேனா? நான் உங்கள் மேலே எங்கள் வீட்டில் அடிக்கிறாங்க, எங்கள் மாமா அடிக்கிறாரு, பெல்ட்டு வேட்டியில் கட்டுற பச்சை பெல்ட்டு அடிக்கிறாரு. என்ன சொல்லி அடிக்கிறாங்கன்னா, இது பண்ணாமையா, நான் ஒன்றும் பண்ணாமையா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க, நான் மைக்கி இருக்கணும், நான் ஒரு பொறுக்கி அப்படிலாம். இப்போ ஃபோனில் பேச முடியாது, நீ கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சேன், இந்த குடிக்கிற தண்ணி காஞ்சாங்களையும் அப்படி தான் டுரியானு பழக்காடு காட்டில் இருக்கும்போது 3 வீடு எல்லாம் எங்கள் சொந்தக்காரவங்க தான். எங்கள் மாமா, இன்னொரு மாமா, நாங்கள் பெரியம்மா அப்படி இருந்தோம், பெரியம்மா மகளாம். அங்கேயும் அப்படி தான். முன்னுக்கு கம்பெனி இருக்கும், அது என்ன கம்பெனி தெரியல, உள்ளுக்கு என்ன ஓடுதுன்னு தெரியல. வெளியே பாத்ரூம் இருக்கும், அதில் கட்டிட்டு வருவேன் ரெஃப்ரிஜரேட்டரிங்கு. சின்ன பிள்ளை தோம்பில் போட்டு தானே பிடிக்கிறோம், தோம்பில் போட்டு பிடிக்கும்போது எப்படி பிடிக்கும் அப்போ தெரியல, என்னடா அதுன்னு சொல்லிட்டு 2-3 கயிறு போட்டு இழுத்து பார்ப்பேன், வராது. நம்ம தோம்பு ஃப்ரெஷரோடு அடித்தா அது வேறு கணக்கு, பீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தனை கயிறு போட்டால் பீயறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் நினச்சேன், 3-4 கயிறு போட்டு கட்டியும் பிச்சு விட்ருவாங்க, இந்த மாதிரி 10 டிப்பு 15 டிப்பு. ஆனால் மாதம் காசு கொடுக்கும். ஆனால் சின்ன பிள்ளைனால புரியல.
அப்போ கொஞ்ச நேரம் வான்னு சொன்னோன்னே ஏற்கனவே இவங்க தான் மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் அடி வாங்கிட்டு இருக்கோம். இல்லை முக்கியமாக பேசணும் அப்படி சொல்லிட்டு கோயில் பின்னால் பேசலை, இருட்டில் பேசலை, தப்பு பண்ணல. போயிட்டு கித்தாவை தூக்கிட்டு போயிட்டு குடிக்கிற தண்ணி, சமைக்கிற தண்ணியும் மித்ததெல்லாம் கேணி போயிட்டு கித்தாவை பூட்டிட்டு கித்தா எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு கேட்டேன், சொல்லுங்கள் சீக்கிரமாக, ஏற்கனவே நான் அடி வாங்கிறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னை சுற்றிதுன்னா நான் அனுபவிச்சதே இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் பழி போடுறாங்க, தப்பே பண்ணாமல். ஆசிரமத்தில் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாமே எங்கள் அம்மாலேருந்து எல்லாமே இந்த நெட்வொர்க் சொல்லி கொடுக்குறது. அப்போ அவ்வளோதான் பேசினேன். என்ன சொல்லுங்கன்னு ரொம்ப நாகலிங்கம் வந்து சொன்னாங்க, பேராக்காரே ரெஜிஸ்டரில் சைனு பேராக்காரு சொன்னா இந்த மாதிரி உங்கள் மாமா அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. அதான் நான் என்ன செய்கிறேன், 2 நாள் கூட உங்கள் அத்தைக்கு நான் ஃபோன் அடித்து நான் பேசுகிறேன், எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு உங்கள் அத்தைக்கு நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன் அப்படின்னு. அதாவது கல்யாணத்துக்கு அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பிளான் பண்ணி நான் வேணும்னு சொல்லிட்டு உங்களோட சுயநலத்துக்கு என்னை எடுத்துருக்கீங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உன் சுயநலத்துக்கு படிச்சுட்டு நான் தர கட்டவ கேடு கட்டவ ஒழுங்காக வாழ தெரியாது. அன்றைக்கி எங்கள் அம்மாவே அப்படி தான் சொன்னாங்க. அம்மா தெரிஞ்சு தான் நடித்தாங்க, ஆனால் எனக்கு தெரியாமல் எல்லாம் நடக்குது. ஸோ உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா கவுண்டரு, அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பானால் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி போல இவங்க நடிக்க சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பாவோட பிள்ளை, எங்கள் அப்பானால எங்கள் அம்மாவோட கவுண்டரு பிள்ளை வந்து எங்கள் அம்மா கவுண்டரு பிள்ளையை வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வீணாக்கிட்டான். அதனால எங்கள் அப்பா பிள்ளைய பிளான் படி அதான் நான் சொல்கிறேன். இந்த தமிழங்க அதான் சொல்கிறேன், மதத்தில் விட்டால் கூட எண்ணி 10-20 மதம், மலேசியாவில் பார்க்கணும்னா 4-5 மதம் இருக்குது. நீங்கள் போய் ஜாதி வெறியில் விட்டுருக்கீங்க. ஜாதியில் கொண்டு வந்து காசை கொடுத்து ஜாதி வெறியில் செய்ய சொல்லிங்க, நல்லா செய்கிறாங்க. மாட்டிக்கிட்டால வச்சு செய்கிறாங்க. இங்கே முடிஞ்சோன்னா இங்கே வந்து வீடு கட்டிட்டாங்க, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, மல்லிகைப்பூ கொள்ளை, எல்லாம் ஒரே இடத்துல 3 வேலையும் இருக்கும். வேலையும் செய்வாங்க. கம்பெனியில் 20 வருஷம் 30 வருஷம், அதாவது குவாரி லாப்பாச்சில் 20-30 வருஷம் போனஸே 20,000 மாட்டு பண்ணியும் வச்சுருப்பாங்க, ஆள் வச்சு மல்லிகைப்பூ கொள்ளையும் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு நான் சம்பாரிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருட்டு பள்ளியை போட்டு சரி பரவாயில்ல. அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 மாதம் தான். நான் சொல்கிறேன், ஹனிமூன் கூட நான் பக்கத்தில் படுக்க பெரிய அழகுன்னு நினைப்பா, பின்னால் போ அப்படின்னு. இந்த பருவம் வரும்போது நான் நினச்சேன், சரி நெட்வொர்க் செய்ய வச்சுருக்கு. இப்போ புரிஞ்சோன்னே சரி அவரும் என் வீட்டுக்காரன் தானே, அவங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி அவரும் தானே என் கூட வாழன்னு. ஆனால் உண்மையிலே நினச்சி பார்த்தா ஆமணி ராமன் கிடையாது மாதிரி கல்யாணம் பண்ணி 9ஆம் மாதம் கல்யாணம் பண்ணி 10ஆம் மாதம் தீபாவளி மாமனார் வீட்டுக்கு போனான். என் மாமனார் வீடு தனியாக, என் மாமியார் வீடு தனியாக, 2வது சம்சாரத்துக்குள்ள. அங்கே போனால் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஊட்டி விடுவார். உன்னை தான் கல்யாணம் பண்ணணும், இது திமுரு பிடிச்சது ஒன்றுமே இல்லை, சுத்தம் இல்லை, பத்தம் இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றத்தை கல்யாணம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் படுக்க விட மாட்டீங்க, குழந்தை பையனை கொடுத்துருவீங்க. எல்லாம் 4 இதெல்லாம் செஞ்சது என் தம்பியிலேருந்து, தம்பி பொம்பளையிலேருந்து, கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாம் இந்த 4 22ஆம் தேதி 4ஆம் தேதி 13ஆம் தேதி. அப்போ நான் யோசித்தேன், இன்றைக்கி என்ன நம்ம சொல்கிறாங்க, குடும்பத்துக்கு அடங்காதது, அதாவது நம்பர்காரங்களை வச்சு செட் பண்ணி கம்பெனிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வேலை கொடுக்காம பப்பில் வேலை கொடுக்குறது எல்லாம். பப்புலனா ஆம்பளாளி, வேலைக்கு போனால் கம்பெனிக்கு இது வேலை செய்யாது, ஆம்பளை இருக்கணும், தண்ணி இருக்கணும், அப்போ தான் இது வேலை செய்யும், கஷ்டப்பட்டு வேலை செய்யாது அப்படின்னு ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பூலி பண்ணி 1 வருஷத்துக்கிட்ட இப்படியே தான் இப்படி தான் இந்த மாதிரி இருந்தனால தான் அவங்க புருஷன் குடும்பம். இந்த மாதிரி பொம்பளை யாருக்கு பிடிக்கும்? அதை இவங்க மட்டும் பேச மாட்டாங்க, பாகிஸ்தான்காரன்ட்ட, நேபாள்காரன்ட்ட, பங்களாக்காரன்ட்ட, இந்தோனேசியா கட்சி எல்லா ஊரும் வேலை செய்யும். ஸோ தமிழில் பேசும்போது இவங்க வம்புழுக்கும் போது கூட நான் பேசாமல் இருந்துடும். இதுதான் பழக்கமாக போச்சு சின்ன பிள்ளையிலேருந்து. தப்பே பண்ணாமல் கேவலப்படுத்துறது, அடி வாங்குறது. நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். கூப்பிட்டு பங்களாக்கு தமிழ் தெரியுமா, நேபாள்காரனுக்கு தமிழ் தெரியுமா, இந்தோனேசியா கூப்பிட்டு இந்த மாதிரி பொம்பளை நீ வாழ்வியா, யார்கிட்டயோ கேன்டீனுக்கு போனால் சரி, கெஃபெட்டீரியாவுக்கு போனால் சரி, சாப்பிட்ற இடத்துக்கு போனால் சரி, போய் இவங்க தொல்லை தாங்கம்னே தனியாக போய் உட்காந்தாலும் சரி, அங்கேயும் வந்து கூட்டமாக தெரியுமா இது வீடியோ செஞ்சுருக்கு, என்னென்னமோ பண்ணியிருக்கு, ஆனால் பார்த்தா தான் தெரியுது.
அவனுங்க வம்புழுக்கிறானுங்க. ஃபேனை நடுவில் போட்டுக்கிட்டு ஃபேன் உள்ளுக்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. என் கால் உடஞ்ச கால். அந்த ஜாமான் சின்ன பெட்டி ஸ்பேர் பார்ட் எடுத்து கொடுக்க சொன்னால் எடுத்து கொடுக்க மாட்டானுங்க. அவங்களுக்குன்னா பாஞ்சி பெரிய பெட்டி எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா நான் கேட்டால் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது எடுத்து கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு இவன் ஃபேன் போட்டிருக்கான். ஃபேனே உள்ளுக்கு ரூல்ஸ் படி போடக்கூடாது. அதாவது அந்த கம்பெனியில் வந்து எக்கான் இல்லை, ஸ்ப்ரே டிபார்ட்மெண்ட்டு என்னோட A1. ஸோ உள்ளுக்கு போகும்போது ஜங்க் ஷூட் போட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணோம். அது இல்லை. அங்கே உள்ளே வந்து எது வந்து வேலை இடத்துல கணக்காக இல்லையோ அதை காமிச்சாங்க. அதுக்காக நான் இல்லை. ஆனால் இவங்க கையில் எடுத்தனால இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து லஞ்சம் வாங்குறது. நீ இது போடலை அது போடலை, ஜங்க் ஷூட்டு போட்டால் ஸ்ப்ரே டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்ப்ரே இருக்கணும், அந்த அக்கௌண்ட் இருக்கணும். உங்களோட கெட்டதை தான் காமிச்சாங்க அங்கங்கே. ஆனால் எனக்கே தெரியாமல். ஸோ தாண்டி எடுக்கும்போது ஒயரு மாட்டி ஃபேன் விழுந்துருச்சா நான் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அக்கௌண்ட் ஓடலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனு. அப்போ நான் கேட்டேன், உன்னோட இதாக கெட்டு போச்சுன்னா யார் வாங்கி தருது அப்படின்னு அவன் நாயில் சொன்னான், பங்களாதேஷ்காரன். சொன்னோன்னே அப்போ நான் சொன்னேன், ஆமாம் ஆத்திரம் தானே, கால் வலி எனக்கு விடாமல் வம்புழுக்கிறாங்க இவங்களாம். ஸ்பேர் பார்ட் முடிஞ்சால் 1 ஹவராக இருந்தாலும் சரி 2 ஹவராலும் சரி. சில டெக்னீஷியனு மிஷினு கெட்டு போச்சுன்னா ஒரு 3 ஹவரில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்ன மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் போ, ஸ்ப்ரே டிபார்ட்மெண்ட் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போ 3 லைன் ஓடல அப்படியே ஜாம் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து எனக்கே தெரியும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லுவாங்க, விரட்டுவாங்க. யார் நம்ம தமிழ். ஸோ இப்படி தான் சூப்பர்வைசர் பார்த்தாலும் தெரியாத மாதிரி வருவார். பார்த்தாலும் அவங்க தெரிஞ்சு தான் நடக்குது, ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க. 3 சூப்பர்வைசர், நாயகரன், ஒருத்தர் முரளின்னு சோப்பா, இன்னொருத்தர் சத்யான். தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ நான் சொன்னேன், இது உங்கள் அப்பா விட்ட இடமா, வெளியே போட்டுருக்கு தானே, ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. நீ என்னத்துக்கு ஃபேன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே, பத்தியா இப்படி தானே புருஷன்ட்ட சண்டை போட்டிருக்கோம். எத்தனை மாதம், 6 மாதம் இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல். தப்பா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்பளை உனக்கு தேவையா, நீ கல்யாணம் பண்ணிக்குவியா, பங்களாதேஷ் கல்யாணத்தை உனக்கு இந்த மாதிரி பொம்பளை இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவா. அதனால தான் அவன் குடும்பம் செஞ்சு விட்டுருச்சு, அதனால தான் அவன் குடும்பம் வெட்டி விட்டுருச்சு. ஆனால் அவங்க குடும்பம் மேலே பழியப்படுது. நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இந்த நெட்வொர்க் பிரித்து அங்கங்கே வேலைக்கு விட்டு என் மகளை 2வது மகளை ஒண்டி ஃபாலோ நிப்பாட்டி விட்டு பொறுக்கின்னு சொல்லி புறம்புக்குன்னு சொல்லி இதோட பிரச்சனை தாங்க முடியாமல் கொண்டு போய் பாலாயில் விட்டு இந்த நெட்வொர்க் கூட சொன்னிச்சு. என் பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க, என் பையன், என் வீட்டுக்காரி அவங்க பேச்சு கிட்டு தான் போய் ஃபாலோ படிப்பை முடிக்காமல் செகண்டரி ஸ்கூல் போய் விட்டு. நான் கூட நினச்சேன், சரி நீ கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு வந்தீங்க, பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து அதாவது விரட்டி செய்ய வச்சுருக்காங்க. கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் நாளைக்கு வெளியேறுவோம். பரவாயில்ல, நீ கோவமாக இருக்காங்க எல்லாமே. அந்த பையன் வந்து பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்காரவங்க ரேம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் போய் ரேம் பண்ணிக்கிட்டு பொந்தையும் பண்ணிக்கிட்டு டிசிப்ளின் ப்ராப்ளம் 3 வாட்டி போய். ஸோ இவங்க சொந்தமாக என் பிள்ளை செய்யலை, அது மாதிரி செய்ய வச்சுருக்காங்க. ஏன்னா குடும்பத்தை பிரிக்கணும். ஸோ பாலையில் விட்டோன்னே என்ன செஞ்சுருக்காங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். மறுநாள் எல்லாம் கிளம்பி போயிட்டு என்னத்துக்கு பிரித்தாங்க தெரியுமா, இந்த 17 வயசு இன்றைக்கி என் மகளுக்கு 22 வயசு. அன்றைக்கி படிப்பை விட்டு தூக்குனது 30-40 வெள்ளி. இந்த காசுக்காக நல்லா வாழ்ந்த குடும்பத்தை நகையிலேருந்து பணத்துலேருந்து 4 மடங்கு வேலை, எங்கே போனாலும் சம்பளத்தை வெட்டுறது. 80 வெள்ளி சம்பளம் கமிஷன் பப்பில் தான் கிடைக்கும். கேட்டால் சொல்கிறாங்க ஆம்பளை எல்லாமே வேலை செய்யாது, ஆம்பளை இருந்தால் தான் இது வேலை செய்யும், கஷ்டப்பட்டு வேலை செய்யாதுன்னு. அப்போலாம் எனக்கு இந்த நெட்வொர்க் பற்றி தெரியல. இவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. 30 வெள்ளி வேலை 12 ஹவர் செய்வீங்களா? பப்பில் பாத்ரூம் கழுவி, பாத்ரூம் படுத்து மேசை தொடச்சி கூட்டி பாத்ரூம் கழுவி போயும் சுத்தம் பண்ணி வரண்டு சுத்தம் பண்ணி க்ரோ வேலையும் பார்த்துக்கிட்டு 30 வெள்ளி சம்பளம் 12 ஹவருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் திருடிட்டேன், அதனால காசு கட்டணும்னு நல்லா யாருமே கேட்குறது இல்லை. இது தான் என்னது அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே நக்குறானுங்க. இவனுங்க சம்பாதிக்க சொல்லி கொடுக்கலையே நம்ம தெரியல. ஸோ திருப்பி வரேன்.